இந்திய பிரதி உயர்ஸ்தானிகருக்கும் கடற்றொழில் அமைச்சருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள கடற்றொழில் அமைச்சில் இன்று நடைபெற்றது. சேம் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்கள் அத்துமீறுவதாலேயே கைது செய்யப்படுவதாக குறிப்பிட்ட கடற்றொழில் அமைச்சர், மீனவர் விவகாரத்தை மனிதாபிமானத்துடனேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அணுகுகின்றது எனவும் இதன்போது சுட்டிக்காட்டினார். இந்திய மீனவர்களின் இழுவை மடிப்படகு உட்பட சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளினால் வடக்கு மீனவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், இலங்கையின் கடல் வளத்துக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பிலும் கடற்றொழில் அமைச்சர் இந்திய பிரதி உயர்ஸ்தானிகருக்கு இதன்போது தெளிவுபடுத்தினார். அத்துடன் சேம் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் மீனவர் பிரச்சினையை மனிதாபிமான ரீதியிலேயே அணுக வேண்டும் என இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தியதாக கடற்றொழில் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருநாட்டு மீனவ பிரச்சினையை மனிதாபிமான முறையிலேயே அணுகுவதாகவும், சம்பவ தினத்தன்று இந்திய மீனவர்கள் கடற்படையினரை அச்சுறுத்தும் விதத்தில் நடந்து கொண்டதாலேயே அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளதாகவும் கடற்றொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பணபலம் படைத்த முதலாளிமார், அரசியல்வாதிகள் போன்றோர் மீனவர்களை பகடைக்காயாக பயன்படுத்த முற்படுகின்றனர் எனவும், தமது வாழ்வாதாரம் பற்றி மாத்திரமே அவர்கள் சிந்திப்பதாகவும், வடக்கு மீனவர்களின் நிலை பற்றி சிந்திப்பதில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.